வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஏன் நான் சோகமாக பேசுகிறேன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய கண்டென்ட் தான். எந்தெந்த ஏரியாவில் எப்படி காய்கறிகளை விற்கிறாங்க, காய்கறியுடைய விலைப்பட்டியலில் என்னென்னு நம்ம டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டு தான் இருக்கிறோம். என்ன நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருக்கீங்க, வேறு ஏதோ விலாக் பண்ணுங்கள், ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி பேசுன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் ஒன்று சொல்கிறேன். ஃபுட் ஐட்டம் பேசுகிறதுக்கு, ஃபுட் ரிவ்யூஸ் பேசுகிறதுக்கெலாம் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் விவசாயத்தை பற்றி பேசுகிறது கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒருத்தனாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு விவசாயம்தான். எங்கிட்டையும் பார்த்திங்கன்னா தக்காளி தோட்டம், வெங்காயம் தோட்டம் 2 இருக்குது. இது 2யும் நான் போய் இறங்கி வேலை செய்வேன். இப்போ நான் எதுக்கு இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன்னா, விதைகள் வாங்கவும் மற்றும் பார்த்தீங்கன்னா கடை பார்த்துட்ருக்குறேன். அதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இயற்கையான வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கிட்டு கடைசியில் பாருங்கள், நான் கடைசியில் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிற லொக்கேஷன் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் யார் விவசாயி நம்ம சேனலை பார்க்குறாங்களோ அவங்களாம் ப்ளூ கலர் ஹார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி விவசாயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் விவசாயி பார்க்குறாங்கன்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்